இந்த மருத்துவமனை பல தசாப்தங்களாக கைவிடப்பட்டது. இது நகரத்தின் இருண்ட கடந்த காலத்திற்கு ஒரு சான்றாகும். ஆனால் கடுமையான புயல் தாக்கிய போது தஞ்சம் புகுந்தவர்களின் ஒரே தங்குமிடமாக அது மாறியது. இரவு நெருங்கிக் கொண்டிருந்த போது உயிர் பிழைத்தவர்களின் குழு ஒன்று சேர்ந்து சூடாகவும் அமைதியாகவும் இருக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் தனியாக இல்லை என்பது விரைவில் தெரிந்தது. வித்தியாசமான சத்தங்கள் அரங்குகளில் எதிரொலித்தன, மேலும் மருத்துவமனை தீய ஆவிகளின் இருப்பிடமாக இருப்பதாக குழு சந்தேகிக்கத் தொடங்கியது. அவர்கள் இரவில் உயிர் வாழ முயன்றபோது மருத்துவமனையின் இருண்ட வரலாறு தாங்கள் நினைத்ததை விட மோசமானது என்பதை குழு கண்டுபிடித்தது. ஒரு காலத்தில் அங்கு பணிபுரிந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் முறுக்கப்பட்ட சோதனைகளில் ஈடுபட்டுள்ளனர், மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் ஆவிகள் இன்னும் நீடித்தன. அவர்கள் வெளியேற ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று குழு அறிந்திருந்தது. ஆனால் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் சீல் வைக்கப்பட்டன, மேலும் புயல் வெளியே விடுவதற்கான அறிகுறிகளை காட்டவில்லை. எல்லா நம்பிக்கையும் இழந்துவிட்டதாக தோன்றிய போது மருத்துவமனையின் அடித்தளத்தில் ஆழமான ஒரு மறைவான அறையில் குழு தடுமாறியது. உள்ளே அவர்கள் மருத்துவமனையின் முன்னாள் நோயாளிகளில் ஒருவருக்கு சொந்தமான பத்திரிகைகளின் தொடர்களைக் கண்டனர். அவர்கள் பக்கங்களை படிக்கும்போது நோயாளி மருத்துவமனையின் பயங்கரங்களில் இருந்து தப்பிக்க முடிந்தது, மேலும் தப்பிப்பதற்கான வழியை கூட கண்டுபிடித்தனர். புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடன் குழு நோயாளியின் அடிச்சுவடுகளை பின்பற்றத் தொடங்கியது. இறுதியாக அவர்கள் தூரத்தில் ஒரு ஒளியை பார்த்தார்கள். பின்னர் அவர்கள் எழுந்தார்கள். மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் அவர்கள் எப்படி அங்கு வந்தார்கள் என்பது நினைவில் இல்லை.